இதுதான் அரிட்டாப்பட்டு குடைவரை கோயில்ல இருக்கக்கூடிய லகுலீசர் சிற்பம் இந்த சிற்பம். இது தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அந்த லகுலீசர் சிற்பம் இருக்கு. ஒண்ணு பொன் அமராவதி தேவர்மலை குடைவரை கோயில்ல இருக்கு. இன்னொன்னு அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இந்த லகுலீசர் சிற்பம் இருக்கு. இந்த லகுலீசர் சிற்பத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிபி ரெண்டுல குஜராத் மாநிலத்துல காரோஹனம் என்ற இடத்துல லகுலீசர் பிறகுறார். காரோஹனம் அப்படின்னா இறைவன் மனித அவதாரம் எடுத்து வந்ததை குறிக்கிறது. ஸோ லகுலீசர் இறைவனாக இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வந்ததை குறிக்கும் விதத்துல அந்த வார்த்தை அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு லகுலீசர் சிவபெருமானின் 64 வடிவங்களில் 28வது வடிவமாக அவர் போற்றப்படுகிறார். இன்னொன்னு ஏகலிங்கின்ற ஊர்ல உள்ள கல்வெட்டு சிவபெருமானினுடைய அம்சமாக, அதாவது அவதாரமாக லகுலீசர் அவதாரம் எடுத்து வந்தார் சொல்லி ஏகலிங்கி என்ற ஊரில் உள்ள கல்வெட்டு அதை தெளிவுபடுத்துது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைவ சமயத்தில் உள்ள 6 உட்பிரிவுகள்ல பாசுபதம் என்ற ஒரு இதை உருவாக்குனது லகுலீசர் தான். அந்த பாசு மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே லகுலீசரை கடவுளா அவரை வழிபடுற நிலையில இருக்கு. இன்னொன்னு லிங்க வழிபாட்டை புதுப்பித்தவர் என்ற சிறப்பை கொண்டவர் இந்த லகுலீசர். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு லகுலீசர் சிற்பம் அரிட்டாப்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருப்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டுல 2 இடத்துல, ஒரு இடமான அரிட்டாப்பட்டியில இந்த லகுலீசர் சிற்பம் இருக்கு. லகுலீசர் சிற்பம் கரண்ட மகுடம் யங்யோ வீத அப்படின்னு சொல்லி அவர் அந்த மார்பகத்துல ஒரு இது இருக்கு. கைகளில் கைவளை, தோள்களில் தோல்வளை, மார்பில் முப்புரி நூல், இடையில் உத்தரபந்தம் ஆகிய எல்லாமே இருக்கு. அவர் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அந்த ஆயுதத்துல பாம்பு சுற்றி கொண்ட நிலையில இருக்கும். இதான் லகுலீசருடைய சிற்பத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். ஸோ சிறப்பு வாய்ந்த அந்த லகுலீசர் சிற்பத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்.